தானும் தனது அரசாங்கமும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக அதை செயற்படுத்துபவர்களுடன் மோத தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நச்சு போதைப்பொருள் அனர்த்தத்தை தோற்கடிக்கும் தேசிய நிகழ்வை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து அங்கு உரையாற்றுகையில் சூளுரைத்தார். எமது நாட்டை ஆக்கிரமித்துள்ள போதைப்பொருள் பாவனை என்ற அரக்கனை தோற்கடிக்க நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருக்கின்றோம். எமது பிள்ளைகள், எமது சமூகம் என்பன இந்த அரக்கனுக்கு இரையாகிக் கொண்டிருக்கிறார்கள். சிறை செல்பவர்களில் சுமார் 64% போதைப்பொருள் சார்ந்த தவறுகளுக்காக பிடிபடுபவர்கள். 18 தொடக்கம் 26 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் இதற்கு கூடுதலாக இரையாகியுள்ளார்கள். அவர்களின் எதிர்காலம் இந்த அனர்த்தத்தால் அழிந்து போய்க் கொண்டிருக்கின்றது. குடும்பத்தின் அமைதியை குலைக்கும் இந்த அனர்த்தம் தொடர்ந்து கிராமங்களையும் முழு சமூகத்தையும் ஆட்கொள்கின்றது. வீதி விபத்துக்கள், சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், வீடுகளில் காயப்படும் உடைகளில் இருந்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் கேபிள்கள், யானை தடுப்பு வேலிகளில் பேட்டரிகள் உட்பட பொது சொத்துக்களில் திருட்டுக்கள் போன்ற தனிநபர் சமூக விரோத செயல்களுக்கு போதைப்பொருள் பாவனையே வழியமைத்து கொடுக்கின்றது. இந்த போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய ஒரு பாரிய நிதி வலையமைப்பு காணப்படுகின்றது. சில விசேட போதைப் பொருட்களின் 1 கிலோ விலை சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் மேலானது என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள். இந்த வியாபாரத்துடன் தொடர்புடைய சில அரசியல்வாதிகள், வியாபாரிகள், பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்கள், அரச அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் இந்த பெருந்தொகை பணத்தினால் ஈர்க்கப்பட்டு அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் அகன்று செல் என்பதே. இதேவேளை இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களை புனருத்தாபனம் செய்யும் நடவடிக்கைகளும் இந்த தேசிய செயல்பாட்டில் அடங்கியுள்ளது. இந்த அங்குரார்ப்பண வைபவத்துக்கு முன்னர் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டுக்கு ஊடகங்களின் உதவிகளை பெறும் நோக்கத்துடன் ஜனாதிபதி அவர்கள் எல்லா ஊடக தலைவர்களையும் அழைத்து கூட்டம் ஒன்றை நடத்தினார். அவர் இந்த அங்குரார்ப்பண வைபவத்தில் ஜனாதிபதி நிகழ்த்தும் உரையை நேரடியாக ஒலி ஒளிபரப்ப எல்லா தொலைக்காட்சி வானொலி நிலையங்களும் ஒப்புக்கொண்டன. ஆனால் நேற்றைய நிகழ்ச்சி ஒரே ஒரு தொலைக்காட்சி அறையில் மட்டும் நேரடியாக ஒளிபரப்பப்படவில்லை. இது எதை காட்டுகிறது? எமது சமூகத்திற்கு, நாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த தேசிய செயற்பாட்டிற்கு உதவி செய்ய விரும்பாத ஒரு பிரிவினரும் எம் மத்தியில் இருப்பதை இது காட்டுகிறது. இவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தை மறைமுகமாக ஊக்குவிப்பவர்களாகவே சமூகத்தில் கருதப்படுவார்கள். இதற்கு மேலதிகமாக என்பிபி அரசாங்கம் இது போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கும் போது அதை விமர்சித்த பல எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி நவம்பர் 21 அரசுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. அரசாங்கம் பதவிக்கு வந்து சுமார் 1 வருடங்கள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் அரசுக்கு எதிர்ப்பை காட்ட ஒன்று கூடும் எதிர்க்கட்சிகள் எமது தாய்நாட்டில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தபோது ஒன்று சேர்ந்தார்களா? இது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமது சுய லாபத்துக்காகவே அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக எமக்கு தெரிவதில் வியப்பேதுமில்லை. ஆகவே எமது ஜனாதிபதி நேற்றைய நிகழ்வில் கூறியது போல் நச்சு போதைப் பொருட்கள் விற்பவர்கள், பாவிப்பவர்கள், அதற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து அகன்று செல்ல வேண்டும். போதைப் பொருள் வியாபாரத்தால் கிடைக்கும் அதிகளவு பணத்தின் ருசி கண்டு அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யும் அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், அரச அதிகாரிகள், வியாபாரிகள், பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்களும் இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து அகன்று செல்ல வேண்டும். அல்லது இந்த தேசிய செயற்பாட்டின் மூலம் இவர்களின் முகமூடிகள் கிழித்தெறியப்பட்டு அவர்களின் அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டு சமூகத்திலிருந்து இவர்கள் முற்றாக அகற்றப்படுவார்கள். இதை ஒரு எச்சரிக்கையாக சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ප්‍රබලතම මහජන ව්‍යාපාරය අපි ගොඩනගමින් තිබෙනවා. මේ මහජන ව්‍යාපාරය අපි අනිවාර්යෙන් මේ මායාකාරී කුණාටුව විනාශ කරනවා. මේ මායාකාරී කුණාටුවෙන් අපේ දරුවන් නිදහස් කරගන්නවා. මේ මායාකාරී කුණාටුවෙන් අපේ සමාජ නිදහස් කරගන්නවා. මේ මායාකාරී කුණාටුවෙන් අපේ ජාතිය ගලව ගන්නවා. ඒ වෙනුවෙන් අපි එකට එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම.